அறந்தமிழ் நேயர்களுக்கு இனிய வணக்கம். முன்னாள் மத்திய அமைச்சர் திரு ராஜா அவர்கள் ஒரு ஆடியோ லீக் தலைமை குறித்து பேசியிருக்கிறார். இதை பிரபல யூடியூபர் மாரிதாஸ் அவர்கள் அவருடைய வலைதளத்தில் அவர் ரிலீஸ் ஆனதுக்கு பிறகு இப்போ எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி தன்னுடைய பரப்புரையில் பயன்படுத்துகிறார். இந்த செய்திக்கு பின்னால் இது எப்பொழுது பேசப்பட்டது, ஏன் பேசப்பட்டது, இந்த காலகட்டத்தில் இது லீக் ஆகிறதுக்கான என்ன காரணம், இந்த செய்திக்கு பின்னால் நாம் அலசுவோம். திரு ராஜா அவர்கள் 1999 ஒரு மத்திய இணையமைச்சராக ஊரக வளர்ச்சித்துறை என்று ஒரு மத்திய இணையமைச்சராக ஒரு பொறுப்பேற்க பிறகு அவர் நன்றாக அறியப்படுகிறார். அது வாஜ்பாயினுடைய காலகட்டத்தில் அப்போ அன்றைக்கு மத்திய ஒரு காமர்ஸ் மினிஸ்டர் இருந்தவருடைய திரு முரசொலி மாறன் அவர்கள் இறந்த பிறகு அவங்க அமைச்சரிலிருந்து விலகுகிறார்கள். அதுக்கப்புறம் யூபிஏ கவர்மெண்ட் மன்மோகன் சிங்கினுடைய அரசு திமுக காங்கிரஸ் கூட்டணியில் வருகிறது. அப்போ அவர் மறுபடியும் அவர் ஒரு மத்திய இணையமைச்சராக தொடர்கிறார். வனத்துறை அமைச்சராக இருக்கிறார், குடும்ப நலத்துறை அமைச்சராக இருக்கிறார், ஒரு 2 வருஷம் இருக்கிறார். அதற்கு பிறகு தயாநிதி மாறன் அவர்களுடைய குடும்பத்திற்கும் கலைஞர்களுடைய குடும்பத்துக்கும் ஒரு பிரச்சனை வருது. அப்போ அவங்க ஒட்டுமொத்தமா சன் டிவி எல்லாத்தையும் அவர்கள் இருந்து விலகுகிறார்கள். அவரும் கேபினெட்ல இருந்து இருக்கிறார். அவருடைய டெலிகாம் தொலைத்தொடர்புடைய கேபினெட் ராசா அவர்களுக்கு வருகிறது. இந்த காலகட்டத்திலிருந்து கிட்டத்தட்ட 2007, 8, 9 காலகட்டம். இப்ப 2009 அது யூபிஏ மன்மோகன் சிங் 2.0 அரசும் பதவி ஏற்கிறது. அப்பதான் ஒரு பிரச்சனை வெளிவருகிறது. அதாவது மிகச்சரியாக நவம்பர் 10, 2010 சிஏஜி அறிக்கை வருகிறது. அதுல டெலிகாம் ஒரு உத்தேசமான ஒரு இழப்பீடு அப்படின்னு சொல்லி, அது ஊழலாக அது வெளியிடல. சிஏஜி ரிப்போர்ட்ல இழப்பீடு 1,76,000 கோடின்னு வந்தபோது ஒரு இந்தியா முழுவதும் உலகம் முழுவதும் இது ஒரு அதிர்வலைகளை ஏற்படுது. அவ்வளவு நட்டா இருக்கா. அப்ப அது நீங்க 5G வரைக்கும் இருக்குது. முன்னெல்லாம் இந்த இதுல எல்லாம் ஓவர்னு பேசக்கூடிய அந்த டெலிகாம்ல ஒரு போன் அப்படின்ற அலைக்கற்றைக்கு மிகப்பெரிய ஒரு வரவேற்பு இருந்தது. எல்லார் கையிலும் ஒரு போன் வாங்கி அவர்கள் விரும்பி பேசக்கூடியத அந்த ஒரு 15-20 வருஷத்துக்கு முன்னால ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயமா இருந்துச்சு. அதுக்கு முன்னாலாம் பாத்தீங்கன்னா செல்போனுக்கு இன்கமிங்கே சார்ஜஸ் எல்லாம் இருந்தது. இந்த தலைமுறைக்கு எத்தனை பேருக்கு தெரியும் தெரியல. இப்போ இந்த விஷயத்துக்கு வருவோம். இந்த அலைக்கற்றை அன்னைக்கு இருந்த டெலிகாம் கம்பெனிகள் மட்டும்தான் பயன்படுத்த முடியும். இப்போ ஹோண்டா கம்பெனி இருக்கு, எம்ஆர்எஃப் டன்லப் இருக்கு, அவங்க அலைக்கற்றையை வாங்கி ஒண்ணும் பண்ண போறது. ஆனா இங்க ஏர்டெல், பிஎஸ்என்எல் இந்த மாதிரி இருந்துச்சு. அப்ப இன்னும் 2-3 கம்பெனிகள்லாம் இருந்து, ஸ்வான் டெலிகாம், யூனினார், யூனிடெக், ரிலையன்ஸ் மாதிரியான கம்பெனிகள்லாம் இருந்தது. இவங்க எல்லாம் அந்த அலைக்கற்றை வாங்கி தான் பிசினஸ் பண்ணும். சோ ஃபர்ஸ்ட் கம் ஃபர்ஸ்ட் பிசினஸ் சொல்லி ராசா அவர்கள் இந்த அலைக்கற்றையை ஒரு ஓப்பன் டெண்டர் உள்ளது. அப்ப என்ன பண்றாங்க, பெரிய பெரிய ரியல் எஸ்டேட் கம்பெனி. இப்போ அவருடைய உறவினர் அவருடைய நண்பர் ஷாதிக் பாட்ஷான்னு ஒருத்தர், அவரும் ஒரு ரியல் எஸ்டேட் பிசினஸ். அவங்க இந்த அலைக்கற்றையை வாங்கி ஸ்பெக்ட்ரத்தை அவர்கள் டெலிகாம் கம்பெனிக்கு விற்கிறார்கள், அதை லாபம் பார்க்கிறார்கள். இது ஒரு குற்றச்சாட்டு. அப்புறம் ஒரு டேட் ஒரு ஃபில் பண்ணி 31ஆம் தேதி அப்படின்னா அன்னைக்குதான் லாஸ்ட் டேட்னா அதுக்கு முன்னாலே டெண்டர் க்ளோஸ் பண்றாங்க. டெண்டர் கோட் எல்லாம் ரிலீஸ் ஆகுது. இது ஆனந்த விடல்ல நில்லுங்கள் ராசாவேன்னு ஒரு புத்தகம் வந்துச்சு. அதுல அவங்க டீட்டெயிலா அது மாதிரி எழுதியிருந்தாங்க. இதுல எப்படி ஊழலுக்கான வாய்ப்பு இருந்தது. அதே மாதிரி பிரசாந்த் பூஷன் ஒரு சிபில் அப்படின்னு சொல்லி ஒரு பொதுநல வழக்குகளை தொடுப்பதற்கு ஒரு தனி நிறுவனத்தை வச்சிருந்தார், அமைப்பு வச்சிருந்தார். அந்த அமைப்பின் வழியாக முதல்ல வழக்கு தொடுக்கிறார்கள். இதுல ஏதோ ஒரு ஊழல் இருக்கு, அது என்னன்னு பார்க்கணும் அப்படின்னு. இது 2010 காலகட்டம். அப்போ அடுத்து அவர்களுடைய நவம்பர் 10 ரிப்போர்ட் ஆகுது. 4 நாட்கள் மிகப்பெரிய ஒரு சர்ச்சை பேசுபொருளாக இருக்கும்போது நவம்பர் 14, 2010 ராஜா அவர்கள் அமைச்சரவை பதவி விட்டு விலகிறார். அதற்கு பிறகு 2011 ரொம்ப தீவிரமாகும் பொழுது நாங்க நடவடிக்கை எடுப்போம். ராகுல் காந்தி கூட ஒரு ஏர்போர்ட்ல கொடுக்கக்கூடிய ஒரு செய்தியாளர் சந்திப்புல சொல்ல கண்டிப்பா நாங்க நடவடிப்போம் அப்படின்னு. அப்ப பிப்ரவரி 2, 2011 திரு ராசா அவர்கள் கைது செய்யப்படுகிறார். அதற்கு பிறகு கனிமொழி அவர்கள் மே 20, 2011 கைது செய்யப்பட்டு அவர் ஒரு 192 நாட்கள் சிறையில் இருக்கிறார். ராசா அவர்கள் 15 மாதங்கள் ஒரு 468 நாட்கள் அவர் சிறையில் இருக்கிறார். இதுல இருந்து அவர் வெளியே வந்த பொழுது திருவாரூர்ல நடந்த ஒரு கூட்டம், அதுல அவருடைய பேச்சு பிரமாதமா இருந்தது. கலைஞரை வியந்து பாராட்டினாரு. அதுக்கப்புறம் அந்த வழக்க கூட வாரன் ஹேஸ்டிங்ஸ் பிரிட்டிஷ்காரன் பீரியட்ல இருந்து ஒரு அரசு ஊழியரின் மீது சுமத்தப்படுகிற குற்றச்சாட்டுக்கு அவரே ஒரு போட்டியேறி நான் பேசுனது கிடையாது, நான் பேசினேன் அப்படின்னு ராசா அவர்கள் சொன்னாரு. அது மாதிரி அந்த வழக்குல இருந்து மெல்ல விடுவிக்கப்பட்டார்கள். எப்படின்னா ஒரு 7 ஆண்டுகளுக்கு பிறகு இது ஒரு 2017 டிசம்பர் மாதத்துல நீதிபதி ஓபி சைனி அவர்களால சொல்லப்பட்ட போது இது என்ன, நான் டெய்லி வெயிட் பண்ண பெரிய ஆதாரங்கள் வரல, குற்றச்சாட்டு மட்டும்தான் இருந்ததுன்னு
அவர்கள் விடுதலை செய்யப்பட்டு விட்டார்கள். ஆனால் மேல்முறையீட்டில் இந்த 2G வழக்கு இருக்கிறது. இப்ப இந்த இடைப்பட்ட சன் டிவி வந்து வெளியேறினால அவங்க வந்து அவங்களுடைய கட்சிக்கு, ஏன்னா ஊடகம் என்பது தங்களுக்கு ஒரு மிகப்பெரிய பலமா என்னைக்குமே திமுக நினைக்கும். அது இன்றைக்கு வரைக்கும், அது நீங்க சோசியல் மீடியா வரைக்கும் அவர்களால எத்தனை இயக்க முடியுமோ, மற்றவர்கள் இயக்கினாலும் அவர்களுக்கான என்ன விதமான ஒரு விஷயங்களை செய்ய முடியுமோ அதை செய்து ஊடகங்களை வந்து அவர்கள் அதை இயக்குகிறார்கள். அதாவது தனக்கு தங்களுக்கு ஏற்றதால் போல் பயன்படுத்துகிறார்கள் அப்படின்றதுதான். இது குற்றச்சாட்டா சொல்ல, அதுல அவங்க திறமையா செய்யறாங்க. அப்படி இருக்கும் பொழுது அந்த அவங்களுக்குன்னு ஒரு தனி டிவி வேணும் அப்படின்னு அந்த இடைப்பட்ட காலத்துல சன் டிவில இருந்து கலைஞர் டிவி தொடங்குற காலத்துல ராஜ் டிவி கூட அவர்கள் பயன்படுத்துறாங்க. சட்டமன்ற பொன்விழா ஆண்டு வந்து ராஜ் டிவி தான் வந்து லைவ் எல்லாம் கொடுத்தாங்க. இப்போ இந்த இதுல எவ்வளவு ஒரு பெரிய ஊழல் நடந்ததா எதிர்கட்சிகள் பயன்படுத்தி இதனால இவங்களுக்கு 2011 ஆட்சி பறிபோனதற்கு பல காரணங்கள்ல கரண்ட் கட்டு, இலங்கை பிரச்சனை, அதுல இந்த 2G விஷயங்களும் ஒரு பெரிய அளவுல எதிர்கட்சிகள் பயன்படுத்தி கொண்டாங்க. இதற்கு பிறகு அது மேல அவர் வந்து விடுதலை செய்யப்படுகிறார். அவரும் நேரடியாக கனிமொழி அவர்கள் வந்து லோக்சபாவில் போட்டியிடுகிறார். இவரும் வந்து பெரம்பலூர் வந்து நீலகிரி தொகுதிகள் எல்லாம் போட்டியிட்டாரு. அவரும் MP ஆகிறாரு, தோல்வியுறாரு. இப்படி எல்லாம் வந்து இருந்தாலும் இப்ப வந்து ஒரு ஆடியோ, இப்போ ஆடியோல அவர் சொல்லப்படுகிற சாராம்சம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவர் வந்து நான் என்ன வந்து பாக்கல, 2 மாசமா நான் சிறையில் இருந்தேன். கனிமொழி அரெஸ்ட் ஆனதுக்கு அப்புறம் தான் என்ன வந்து பார்த்தாங்க. இதுல வந்து அழகிரி வந்து இதுக்கெல்லாம் காரணமா இருந்த ஒரு ஸ்டாலின் தானே, அவர் தானே பர்ச்சேஸ் பண்ணாரு, அதுல முன்ன இருந்தார், அவரை கையை காட்டிட்டு போங்க, இப்படி இந்த மாதிரி அவர்களுக்கு. அதே மாதிரி எதிர்காலத்துல வந்து கனிமொழி அவர்களை வந்து ஒரு தலைமைக்கோ இதுக்கோ அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. எனக்கு இருக்கிற அளவுக்கு பிரெயின் யாருக்கு இருக்கு, எனக்கு ஒரு குறுகிய வட்டத்துல என்ன பார்க்க மாட்டாங்க, போய் இப்ப ஸ்டாலின்ல போய் டெல்லியில இங்கிலீஷை பொழந்து கட்டிடுவாரா, இப்ப இதெல்லாம் நீங்க லட்சக்கணக்கான பேர் இன்னைக்கு வியூஸ் போயிடுச்சு, எல்லாரும் பார்த்திருப்பாங்க. இதுதான் அதனுடைய சாராம்சம். இது மிகப்பெரிய அதிர்வுகளை திமுகவில் ஏற்படுத்தி இருக்கிறது. தேர்தல் நேரத்தில் அவர்களுக்கு மிகப்பெரிய என்ன இது இப்படி வருதுன்னு இப்ப இந்த நேரத்தில் பொறுத்திருந்து இதை வெளியிட்டு இது எப்ப பேசப்பட்டிருக்குன்னா 2018 காலகட்டத்தில் தான் பேசப்பட்டிருக்கு. ஏனென்றால் 2018 ஆகஸ்ட் 7 கலைஞர் அவர்கள் மரணம் அடைகிறார். அப்போ அவர் ஒரு ஆடியோல அவர் பேசப்படுகிறதா சொல்லப்படுகிற அந்த ஆடியோல ஒரு வார்த்தை வருது, என்னன்னா அவரே வந்து ஒரு சிறைக்குள்ள இருக்கிற மாதிரிதான் இருக்கிறாரு, அதாவது ஒரு செயலிழந்து இருக்கிறாரு, அவர் கடைசி காலத்துல இருக்கிறாரு, இப்படி வச்சிருக்கிறாங்க அப்படின்ற வார்த்தையை அவர் உதிர்க்கிறார். அப்போ கலைஞர் உயிரோடு இருந்திருக்கிறார். அப்ப ஆகஸ்ட் 2018க்கு முன்பு அவருடைய விடுதலைன்றது டிசம்பர் 17 நடந்தது. அப்போ 2018 முன்பாக நடந்திருக்கும். நான் ஒரு புத்தகம் எழுதியிருக்கேன், அதுல எல்லாத்தையும் எழுதியிருக்கேன். வாச்சிதம்பரத்துல விட்டு விளாசி இருக்கேன். இந்து ராம் எல்லாம் பார்த்து அப்படியே மலைச்சு போயிட்டாரு. இந்த மாதிரி எல்லாம் தமிழ் இங்கிலீஷ் வருது. அதுக்கு பிறகு என்னுடைய ஒரு புகழ், என்னுடைய முகம் மாறும் அப்படின்னு சொன்னார். உண்மையிலேயே அது மாறினது உண்மைதான். அவர் பெரிய அளவுல ஒரு குற்றவாளியாக அவர் பார்க்கப்பட்டார். அதுக்கு பிறகு அவருக்கு பெரிய ஒரு உயர்வு, அதாவது அவருக்கு ஒரு நல்லெண்ணம் எல்லாமே இருந்தது, உண்மைதான். ஆனால் அதையெல்லாம் வந்து ஒரு பிரபகண்டாவா இப்படி ஒரு ஆடியோ வருது, இந்த ஆடியோ நான் பேசல அப்படி நிரூபிக்கிறதுக்கு அவர் ரொம்ப கஷ்டப்படணும். இதே மாதிரி பிடிஆருக்கு ஒன்று நடந்தது. அவரு இதே மாதிரிதான் வந்து ஒரு இங்கிலீஷ்ல ஒரு பத்திரிகைக்கு அவர் பேட்டி கொடுக்குறாரு. அப்போ வந்து 30% லீக்கேஜ் இருக்குன்றது. அதே வந்து அவர் உரையாடல் யாருடைய மாதிரி நிகழ்த்துகிறார், அது வந்து களவாடப்பட்டு வெளியிடப்படுகிறது. அதுல அவரு கிட்டத்தட்ட தலைமை வந்து ஒரு 30,000 கோடி நீங்க சம்பாதிச்சுக்கணும்னு சொல்லப்பட்டது. வார்த்தை அவர்களை காயப்படுத்தியது. அவரும் ரொம்ப கஷ்டப்பட்டு மறுபடியும் இன்னொரு வீடியோ போடுறாரு, இது மாதிரி எல்லாம் பண்ணலாம், ஒரு AI வச்சு பண்ணலாம். ஆனால் அதை ஏற்பதற்கு தயாராக இல்லை. அவர் வந்து இன்னைக்கு பதவி குறைக்கப்பட்டார். அதே நேரத்துல மத்திய மதுரை தொகுதி வந்து அவருக்கு தருவாங்களா இல்லையான்னு ஒரு நிச்சயமற்ற தன்மை இருந்தது. இப்ப அவர் களம் காண்கிறார். அந்த பெயரை அவர் மாற்றுவதற்கு ரொம்ப கஷ்டப்பட வேண்டியது. அதே மாதிரி முன்னாள் அமைச்சராக இருந்தக்கூடிய பொன்னை, அவர் CV சண்முகத்தினுடைய ஒரு ஆவேசத்தை பத்தி பேசும் பொழுது அவர் இந்த மாதிரி அவர் மது அருந்துகிறார்ன்ற மாதிரி, அது நம்ம பேசுறது எக்ஸாக்டா சொல்ல வேணா, அந்த மாதிரி அவர் சிறுமைப்படுத்தி பேசுறத கடைசியா அது என் குரலை யாரும் டப் பண்ணிட்டாங்கட்டாங்க. ஏன்னா அவருக்கு AI டெக்னாலஜி தான் சொல்ல தெரியல, யாரும் மிமிகிரி பண்ணிட்டாங்க அப்படின்ட்டு. இப்ப RS அவர்கள் வந்து அப்படிதான் சொல்லக்கூடும். இது மாதிரி ஒரு ஆடியோ வந்து பண்ணியிருக்காங்க. பட் அது ரியாலிட்டி என்னன்னு இப்ப திரு மாரிதாஸ் என்ன சொல்றாரு, அவர் ஒரு சவால் விடுறாரு, நீங்க போடுங்க ஆடியோ நான் பாத்திரலாம் அப்படின்ட்டு. சோ இது வந்து ஒரு கொஞ்ச காலத்துல இந்த தேர்தல் காலகட்டத்துல இது மிக நிச்சயமாக ஸ்டாலின் அவர்களுக்கு ஒரு தர்ம சங்கடத்தை தான் ஏற்படுத்தி இருக்கும். இதற்கு வந்து பதில் நோட்டீஸ் வந்து மாரிதாஸ் அவர்களுக்கு ராஜா அவர்கள் விட்டிருக்கிறார். நீங்க வந்து உடனே நீக்கணும், மன்னிப்பு கேட்கணும், இல்லைன்னா நஷ்டஈடு வழக்கு அப்படின்னு தொடர்ந்து பார்க்கலாம், நான் ஒரிஜினாலிட்டி ப்ரூவ் பண்றேன். சோ இப்ப இந்த மாதிரி 2018 காலகட்டத்தில் பேசப்பட்ட ஆடியோ இன்னைக்கு எப்பயாவது கைப்பற்றி இருக்கலாம், எந்த வகையில வந்திருக்கலாம். அது வந்து போன் பேசப்பட்ட ஆடியோ மாதிரி தெரியல. இது வந்து ஒரு அறையில வந்து பதிவு செய்யப்பட்ட ஆடியோவா தான் இருந்திருக்கு கூடும். ஏன்னா அவர் யாரையும் சமாதானப்படுத்தல. நீங்க வந்து இப்படி எல்லாம் எனக்கு இவ்வளவு சோதனை இருந்திருக்கு, கட்சியில இவ்வளவு சோதனை இருந்திருக்கு, கட்சியில இருக்கிறவங்க எல்லாம் மேல தலைமையில இருக்கிறவங்களுக்கு எல்லாம் ஒரு தகுதி இல்லாத ஒரு தலைமையெல்லாம் இருக்காங்க, நான் எல்லாம் பொறுத்துட்டு இருக்கிறேன், எனக்கெல்லாம் பெரிய அறிவாற்றல் இருக்குது, நான் பின்னால அப்ப யாரையோ கட்சி கொஞ்சம் பொறுத்துக்குங்க அப்படின்ற மாதிரிதான் அவருடைய ஆடியோனுடைய சாராம்சம். அப்ப யாரோ ரெக்கார்ட் பண்ணிருக்காங்க, இன்னொரு போன்ல இருந்து ரெக்கார்ட் பண்ணிருக்கவோ அந்த அல்லது ஏதேனும் ஒரு ரெக்கார்டிங் எலிமெண்ட்லயோ தான்
அந்த ஆடியோ வந்திருக்கு. இவ்வளவு நாள் பொறுத்திருந்து இன்றைக்கு அது வெளியில வந்திருக்கு. குறிப்பாக கோவை இதுல வந்து சமீபத்தில் ஒருத்தர் மாற்றப்பட்டார், அது விலக்கி வைக்கப்பட்டார், அவர் காரணமா இருக்கும் அப்படின்ற பேச்சு கூட இருக்கிறது. அதனால அது எது உண்மைன்னு நமக்கு தெரியல. ஆனாலும் இது வந்து கடந்த காலத்துல இந்த மாதிரி ஆடியோ ரிலீஸ் ஆகி பல பேர் இன்னும் சொல்லப்போனா அமெரிக்காலாம் வாட்டர் கேட் ஊழல்னு சொல்லுவாங்க. ஒட்டு கேட்பது தவறு. ஆனா இன்னைக்கு வந்து இந்த மாதிரி யாரு செய்தாங்கன்னு செய்யாம தெரியாம ஊடகங்கள் இப்படி வெளியிடுவது அப்படின்றது சகஜமாயிடுச்சு. இதன் மூலியமாக திமுகவுக்கு ஒரு சவால் முளைத்திருக்கிறது. எப்பொழுது வெளியிடப்பட்டாலும் இந்த மாதிரியான ஒரு தலைமை குறித்த இது கொஞ்ச நாளைக்கு முன்னால சீமான் பேசுவதாக ஏதோ குறித்து நித்யானந்த் குறித்து பேசுவது, காளியம்மாள் குறித்து பேசின வார்த்தைகள் எல்லாம் அது வந்து போனை கலவரப்பட்டு அது ஒரு பர்சனல் டிஸ்கஷன் இருந்தாலும் அவர் கட்சிக்குள்ள ஒரு சலசலப்பு ஏற்பட்டது. இந்த நிச்சயமாக சலசலப்பு ஏற்படும். இது என்னதான் இருந்தாலும் வேற பேச இது என்ன சொல்லி இல்ல அவர் பேசல அப்படின்னு. ஏன்னா கடந்த 2021 தேர்தலின் போது திரு ஆ ராசா அவர்கள் எடப்பாடி குறித்து அவர் பேசிய வார்த்தை அந்த தலைமை பதவிக்கு வருவது நல்ல குழந்தை கள்ள குழந்தை இந்த மாதிரி எல்லாம் பேசி அதை வந்து எடப்பாடி அவர்கள் கண்ணீர் விட்டார். அதே ஊட்டி பாராளுமன்றம் நோக்கி அவர் போகும்போது இது மாதிரி பாருங்களேன் என் தாயெல்லாம் பேசுறாரு. இவரு தேர்தல் ஆணையம் கம்ப்ளைண்ட் பண்ணி அவர் 2 நாள் பேச வேணாம்னு சொன்னிச்சு. அதே மாதிரி அவர் நான் வருத்தப்படுற மாதிரி வார்த்தைகள் உதிர்த்திருந்தால் மன்னிப்பு கேட்கிறேன்னு ஆ ராசா அவர்கள் வெளியிட்டிருந்தார். அது மாதிரி இந்த விஷயங்கள்ல அவர் முதல்ல இது ஏஐ டெக்னாலஜி எது கூட சொன்னாலும் சரி இது அந்த காலகட்டத்திற்கு மிக பொருத்தமாக வெளிவந்திருக்கிறது. அவருடைய அரசியல் வாழ்வைக்கு இது வந்து ஒரு இறங்கு முகமாகத்தான் இருக்க முடியும். ஒன்று. 2வது திமுகவிற்கும் இது பெரிய தர்ம சங்கடத்தை தான் ஏற்படுத்தி தரும். இது அடுத்தடுத்து என்னென்ன நிகழ்வுகள் நிகழப்போகிறது என்பதை குறித்து இன்னொரு காணொலியில் பார்ப்போம். இந்த செய்திக்கு பின்னால் நம்மளுடைய நோக்கம் வந்து யாரையாவது பழி சொல்லுவதோ அல்லது ஒருத்தர் வந்து இப்படி ஒரு ஆடியோ சிக்கிறதுனால அதுக்கு பெரிய இன்டர்ப்ட் பண்ணி நம்ம கேலி கிண்டல் பண்ணுவதில்லை. அவர் பெயரில் வந்திருக்கிறது அவர் குரல் ஒளியில் வந்திருக்கிறது. இன்னொரு முன்னாள் அமைச்சர் மீது ஒரு கூட வந்து அதிமுக அமைச்சர் மீது கூட ஒரு ஆடியோ வந்துச்சு. அது நான் இல்லைன்னு அப்ப அவர்கள் வந்து மறுப்பதற்கும் அதை ப்ரூவ் பண்றதுக்கும் ப்ரூவ் பண்ணி தான் ஆகணும். இப்ப இன்னைக்கு பிஜேபி தரப்புல இருந்து அபிஷியல் ஸ்போக்ஸ் பர்சன்ஸ் எல்லாம் சொல்லியிருக்காங்க நீங்க இதுக்கு வந்து ஸ்டாலின் அவர்கள் இதுக்கு வந்து பதில் சொல்லணும் அப்படின்னு. அதுல இது மிகப்பெரிய தர்ம சங்கடம் தான். அதை அவர்கள் எப்படி எதிர்கொள்ள போகிறார்கள் என்று பார்ப்போம். மற்றொரு காணொலியில் மற்றொரு செய்திக்கு பின்னால் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.